Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டாகிராமில் யூசர் நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யூசர் நேமை சேஞ்ச் பண்ணும்போது யூசர் நேமை கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா யூசர் நேமை ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டா 14 டேஸ் வரைக்கும் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. 14 டேஸ் அப்புறமா தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மொபைலை இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த பேஜில் கீழே ரைட் சைடில் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் மேலே யூசர் நேம் ஷோ ஆகும். இந்த யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் நேம் அண்ட் யூசர் நேம் எல்லாம் இருக்கும். இதில் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுறதுனால யூசர் நேமை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் யூசர் நேம் இருக்கும். யூசர் நேமுக்கு கீழே யூ வில் பி ஏபிள் டு சேஞ்ச் யுவர் யூசர் நேம் பேக் டு ஃபார் அனதர் 14 டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு வாட்டி உங்களோட யூசர் நேமை சேஞ்ச் பண்ணால் 14 டேஸ் வரைக்கும் அந்த யூசர் நேமை தான் யூஸ் பண்ணணும். 14 டேஸ் அப்புறமா தான் சேஞ்ச் பண்ண முடியும். யூசர் நேம் சேஞ்ச் பண்ணும்போது சில நேரம் நாட் அவைலபிள்னு காட்டும். அதனால் நேமையும் நம்பரையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுற யூசர் நேம் அவைலபிள் ஆகிறது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அவைலபிள் ஆனதும் மேலே டார்க் ப்ளூ டிக் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணலாம். ஓகே, என்னோடய யூசர் நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.